நம்ம ஊருக்கு வந்ததும் முதல்ல சாப்பிட விரும்புறதே இந்த புரோட்டா தான். அதுவும் எங்க ஊரு வேற புரோட்டாக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். மகாராஷ்டிரால நாங்க இருக்கிற பிளேஸ்ல புரோட்டாவே கிடைக்காது. ஆனா நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவாங்க, மும்பை வாங்க, தாராவி வாங்க, புரோட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரோட்டாக்காக 5-6 மணி நேரம் டிராவல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டே தான் வாங்காம இருந்துருது. ஊருக்கு வந்ததும் வேலையா புரோட்டா தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நாளே பாத்தீங்கன்னா மீன் என்னால வாங்க முடியல. 2வது நாள் வந்து சிக்கன் குழம்பு, அன்னைக்கும் என்னால வாங்க முடியல. 3வது நாள் தான் சாப்பிட்டோம். எங்க ஊர்ல நாங்க புரோட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். கடையிலேயே பாத்தீங்கன்னா புரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டு அது மேலேயே சால்னா ஊத்தி கொடுத்து விட்டுருவாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ள அது நல்லா ஊறி போய் இருக்குமா, அப்படி எடுத்து சாப்பிடுறதுக்குள்ள லபக்கு லபக்கு நல்லா உள்ள போகும். அம்மா வீடு அப்படின்னாலே பெண்களுக்கு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். த்ரிஷானுக்குலாம் பாத்தீங்கன்னா அவனே அள்ளி சாப்பிட்டுருவான். ஆனாலும் எங்க அம்மா நான் தான் ஊட்டி விடுவேன், ஊருக்கு வந்தாதான் நான் அவனுக்கே ஊட்டி விட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஊட்டி விடுற வேலை கூட நமக்கு இல்லாம தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கிறிஸ்துமஸ்க்கு எடுத்த சில்க் சாரி எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன், வந்ததும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். பாய்.